நம்ம பிஸ்மி ஹோட்டலில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, தலைக்கறி, போட்டி, மட்டன் ஈரல், மட்டன் நுரையீரல், கறி தோசை இருக்குது, இடியாப்பம் இருக்குது, இடியாப்பத்துக்கு பாயா இருக்குது. சைடிஷ் வந்து சிக்கன் கொத்து போடலாம், கொத்து பரோட்டாவும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பெப்பர் கிரேவி இருக்குது. பெப்பர் கிரேவி, சிக்கன் கிரேவி இருக்குது, சென்னா மசாலா வரும், கோதுமை பரோட்டா இருக்குது. சப்பாத்தியோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி இருக்குது, இட்லிக்கு வந்து மீன் குழம்பு இருக்குது. பாப்பா உங்கள் பேர் என்ன? தீபிகா. தீபிகா, நல்ல பேர். சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்றீங்க? அது சொல்லுங்க. பரோட்டா சிக்கன் குழம்பு. பரோட்டா சிக்கன் குழம்பு நல்லா இருக்கா? அடிக்கடி வருவீங்களா இங்க? வந்தா என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? பரோட்டா மட்டும் சாப்பிடுவீங்களா, வேற ஏதாவது சாப்பிடுவீங்களா? இட்லி, ஆட்டுக்கால் பாயா, இட்லி சாம்பார், இட்லி சிக்கன் குழம்பு, இட்லி மட்டன் குழம்பு, பரோட்டா சிக்கன் குழம்பு, பரோட்டா ஆட்டுக்கால் பாயா எல்லாம் சாப்பிடுவீங்களா? நல்லா இருக்குமா? மக்கா, நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆழ்வாள் திருநகர்ல பாலாஜி மெயின் ரோட்ல இருக்க நம்ம பிஸ்மி கடையில தான் இருக்கோம். இல்ல மக்கா, இந்த ஏரியால இந்த கடை ரொம்ப ஃபேமஸ். உங்க ஜில்லால எங்க ஜில்லால எந்த ஜில்லால கொடுக்க முடியாத டேஸ்ட் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடையில புரோட்டா சைடிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னென்ன சைடிஷ் சொல்லுங்க. நம்ம கடையில பாத்தீங்கன்னா வந்து ஆட்டுக்கால் பாயா இருக்கு, ஓகே, மட்டன் தலைக்கறி, மட்டன் ஈரல், மட்டன் போட்டி, மட்டன் நுரையீரல், சிக்கன் ஈரல், அவுச்ச முட்டை கிரேவி இருக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா. இல்ல மக்கா, எல்லா சைடிஷையும் நம்ம புரோட்டாவோட டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இல்ல மக்கா, எடுத்தோட நம்ம பாயாவை ஸ்டார்ட் பண்றாங்க. பாத்தீங்களா கால் எப்படி இருக்குன்னு? அல்டிமேட்டா இருக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ பரோட்டாவை எடுத்து நம்ம சால்னால விட்டு ஒரு ஈரல் எடுத்து சாப்பிடுறோம் பாருங்க. செம்மையா இருக்குங்க. நெக்ஸ்ட் அடுத்து மக்கா நம்ம சாப்பிட போறது நம்ம சிக்கன்ஸோட ஒரு பைட்டு பரோட்டா. ஏங்க செம்மையா இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா பரோட்டா அவ்வளவு சாஃப்டா இருக்கு. நெக்ஸ்ட் நிஜமா சொல்றேங்க, நமக்கு சால்னா நமக்கு ஊத்திப்போமா? இங்க சால்னா வந்து சால்னா மட்டும் கிடையாது, பெப்பர் சால்னான்னு ஒண்ணு கொடுக்குறாங்க தெரியுமா ப்ரோ? அந்த சிக்கன் பெப்பர் சால்னா கொஞ்சம் 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 போதும் போதும். இதுல ஒரு பைட் எடுப்போம். நெக்ஸ்ட் ஆக்சுவலா இந்த பரோட்டா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாயா தான். ஆக்சுவலா இடியாப்பம் கூட நல்லா இருக்கும், அது பரோட்டா கூட செம்மையா இருக்குங்க. உண்மையில அல்டிமேட்டா இருக்குங்க. நெக்ஸ்ட் அக்கா, முதல்ல நமக்கு மட்டன் ஈரல் சாப்பிட்டோம், இப்ப மட்டன் நுரையீரல் சாப்பிட போறோம். என்னங்க ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுட்டு இருக்கு, அவ்வளவு செமையா இருக்கு. நெக்ஸ்ட் சரி, இப்ப இவனை சாப்பிட்டு நம்ம சிக்கன் சாப்பிடாம மாட்டான், அவன் கோச்சுக்க மாட்டான், அவனும் ஒரு பைட் வைப்போம். அப்பா உண்மையில எனக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியல. இதை சாப்பிட்டா இது நல்லா இருக்கு, அதை சாப்பிட்டா இது நல்லா இருக்கு, நான் எதை சொல்றது? இப்போ அப்படி இருக்குங்க. அது இந்த பரோட்டா கூட சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மட்டன் போட்டி ஒண்ணு லைட்டா உள்ள விட்டு பார்ப்போம். அவன் மட்டும் கோச்சுப்பான்ல. என்னப்பா இது அருமையா இருக்குப்பா. நெக்ஸ்ட் இல்ல மக்கா, இந்த பிரைஸ்ல இவ்வளவு இந்த குவாண்டிட்டி கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலங்க. நம்பி வந்து நீங்க சாப்பிடலாங்க. உங்க ஜில்லால எந்த ஜில்லாலையும் இந்த பிரைஸ்ல இந்த குவாலிட்டியில எவனும் கொடுக்க மாட்டான். அவ்வளவு அருமையா இருக்குங்க. அண்ணா ஒரு போட்டா கொடுத்துருங்கண்ணா. இன்னொரு விஷயங்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், இங்க அப்படியே கடையை பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு.
சொல்லுங்க. நம்ம கடை எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குல்ல? நம்ம வந்து ஒரு 8 வருஷமா போட்டிருக்கோம் அந்த கடை. ஓ 8 வருஷமா. 8 வருஷமா போட்டிருக்கோம். நம்ம கடையில இட்லி எவ்வளவு சேல்ஸ் ஆகும் ஒரு நாளைக்கு? இட்லி என்ன ஒரு 500 600 இட்லி போவோம். 500 600. ஆமா 500. ஓகே. பரோட்டா என்ன? பரோட்டா வந்து போயிட்டே இருக்கும், போற போற சூடா போற போயிட்டே இருக்கும். நம்ம கணக்கே இல்ல. அப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். சரி சரி. நம்ம கடையில சைட் டிஷ் என்ன ஸ்பெஷல்? சைட் டிஷ் பாத்தீங்கன்னா அதிக சேல்ஸ் ஆகுறது. பாயா நல்லா போகும், போட்டி போகும் நல்லா. நம்ம கடையில எல்லா சைட் டிஷ்ஷும் நல்லா இருக்கும். அந்த அன்னைக்கு காலி ஆயிட்டே இருக்கும், சூட சூட போற ஓ சரி பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஆஹா. ஸோ எனக்கு பர்சனலா அந்த ஆட்டுக்கால் பாய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே பாயா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். பாயா நல்லா இருக்கும். ஆமாண்ணா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இருந்துச்சா? இந்த மக்களே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த அளவு கூட்டம் வருது, எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதே புரிஞ்சுக்கோங்க நீங்க. சரிண்ணா என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? கோதுமை பரோட்டா எக் கிரேவி. கோதுமை போட்டா எக் கிரேவி எப்படி இருக்கு? டேஸ்ட் சூப்பரா இருக்கும், அதனால தேடி வரேன். ரொம்ப டிஸ்டன்ஸ் வரீங்களா? பரவாயில்ல. எவ்வளவு நாள் அந்த கடைக்கு வரீங்க? 2-3 மாசமா கன்யூஸா வரீங்களா? மக்களே பாத்துக்கோங்க, 2-3 மாசமா கன்யூஸா டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்துட்டு இருக்காரு. அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல மக்கா எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு தாறுமாறு தக்காளி சோறுன்னுவாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன் தாறுமாறு அதிரடி பரோட்டால. சரி தம்பிகளா என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? பரோட்டா கூட சிக்கன் சால்னா எப்படி இருக்கு சாப்பிடுறது? செம்மையா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் வரேன். செம்மையா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா கடையோட. அப்படியா? என் ஃப்ரெண்டு தான் கூட்டு வந்தான். இவங்க உங்க ஃப்ரெண்டு? நீங்க சொல்லுங்க. நான் நிறைய சாப்பிட்டேன், டேஸ்ட் பிடிச்சிருக்கும், அதனால எல்லாம் வாங்குவாங்க. ரொம்ப நாள் வரையாங்க? எப்ப இருந்து வந்துட்டு இருக்க? ஒரு ஒன் இயர். 1 இயர். அப்போ பயங்கரமான கஸ்டமர் இருப்ப போல நீ. எங்க 1 இயர் கஸ்டமருங்க. வேற என்ன நல்லா இருக்குங்க? பரோட்டா, இட்லி, தோசை, சைட் டிஷ்ல நல்லா இருக்கும். சிக்கன் சால்னா, சிக்கன் குருமா. சிக்கன் குருமா. அது நல்லா இருக்கும். ஓகே. சிக்கன் பெப்பர் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கீங்களா? செம்மையா இருக்கும். அத விட்டீங்களே அதான் கேட்டேன். அல்டிமேட் தான். பாருங்க ஆல்ரெடி சொன்னேன் அல்டிமேட்டா அது. நம்ம கடை பாத்தீங்கன்னா கரெக்டா சாயந்தரம் ஒரு 6-6:30 ஸ்டார்ட் ஆயிடும். அதோட பாத்தீங்கன்னா 11 வரைக்கும் இருக்கும். நம்ம கடையில வந்து ரேட்ல வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட் தான். நீங்க வந்து தைரியமா வாங்க, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்ல மக்கா இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்தோட லொகேஷன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். தட்டி உள்ள வாங்க, சும்மா சாப்பிட்டு மஜா பண்ணுங்க.